பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நக்கது ஃபோர்த் யூனிட்ல மாடர்ன் பார்த்து முடிச்சோம். அதுல யார் யார் வரிசையா வருவா? யார் சொல்றா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஹசன் வர்சிட்டி. ரெண்டாவது டெத் ஆர்டர்ல தான் அப்பாஸ் மஹமூத் அப்காத். ஓகே, குட். அடுத்து மூணாவது யாரு? மன்தூர் அப்துல் ஹமீத் அல். ஓகே, மூணாவது மன்தூர். நாலாவது அலி மீர். ஓகே, அஞ்சாவது அஹமத் ஷாஹி, தாஹா ஹுசைன். அப்புறம் சலாம் ஹுசைன். மொத்தம் எத்தனை பேரு? எல்லாமே கிட்டத்தட்ட கொஸ்டின் சொல்லும் இதுல இருந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் யாருன்னா ஹசன் ஹுசைன் வர்சிட்டி. இவரை பத்தி சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் இவர் 3 வயசுல கொண்டாடினாரு. அது மெயினா யூனிக் பாயிண்ட் என்னன்னா, அஸ்கர்ல தாருல் உலூம்ல இவர் தான் ஃபர்ஸ்ட் உஸ்தாத். ஓகேவா? அப்புறம் இப்போ குரூப் டிஸ்கஷன். ஓகே, ஹாஃபில் குரான் யார் யார்? ரஹமத் சொல்ல முடியுமா? ம் ஸ்டார்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் படிச்சதுல இருந்து வரிசையா வாங்க. ஞாபகம் இருக்கிறதா சொல்லாதீங்க. வரிசைப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா சொல்லிடலாம். ஆபீஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சது யாருன்னா பரஸ் பெட். ஓகேவா? ஓகே. அடுத்து யாரு? சவுண்டா? தரூத் இப்னு தர்ராஜ் அஸ்தலானி. ஓகே. மூணாவது ஓகே ஹுசைன் மர்சிதி. நாலாவது இப்னு ஹசம். ஓகே. அஞ்சாவது ஹுசைன். அவ்வளவுதானா? இருக்கா? ஆமா, வந்தது. அந்த நீங்க ஜதரா உதர பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்னு ஹசம் ஒரு பாடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். காதுல கேட்டுக்கோங்க. இருந்தா நீங்க அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது இன்னும் உறுதியா பதியும். அதுல அவ்வளவுதானா? வேற யாரும் மிஸ் பண்ணிருக்காங்களா? அவ்வளவுதான். ஓகே. அப்புறம் இவர் தான் ஒரு மெயின் வேலை செஞ்சாரு. என்ன செஞ்சாரு ஹசன் மர்சிதி? என்ன செஞ்சாரு? இல்ல 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 இல்ல, சரி, நான் மாத்தி கேட்கிறேன். இவர் இல்ல. நான் கொஞ்சம் மாத்தி கேட்கிறேன். அது இல்ல. அப்புறம் வேற இவங்க டக்குன்னு சொல்லுங்க. புக்கு பாருங்க. அஸ்கர்ல சேர்ந்தாரு. பாருங்க, அது சொல்லிட்டோம் இல்லையா? இவரோட புக்கு 3 புக்கு இருக்குல்ல. வசீலத்துல் அதபியா, தலீல் முர்ஷத், அப்புறம் கலிமு ஸமான். இதுல எது முஹாலராத்து? 3 புக்ல இந்த மூஜிஸ்ல இருக்குமே. மூஜிஸ்ல வந்து வசீலத்துல் அதபியா வந்து முஹாலராத்துன்னு இருந்தது. அப்புறம் இதுல இதாரால வந்து இந்த கலிமு ஸமான் முஹாலராத்துன்னு வந்துச்சு இல்லையா? அப்புறம் இந்த கலிமு ஸமான் தலாலத்து சியாசி அலா இல்மி தலால் சியாசன்னு கலிமு ஸமான் சொன்னாங்க. அப்புறம் வேற இவர் கவி இல்முல் அருளுக்கு கவிதையோட ஒரு டெஃபினேஷன் வச்சு தான் அதை மறுத்து இருப்பாரு. அது யாருடைய டெஃபினேஷன்? அது கவிதை அது என்ன டெஃபினேஷன்? யாரோடது? முகஃபா சொல்ல மாட்டாங்க. குதாமா பின் ஜாஃபர் சொல்லுவாங்க. குதாமா சொல்லுவாங்க. அஷாரு வ கலாமுல் பலீக். சரி, மௌசூனுல் முகஃபான்னு சொல்லி ஒன்று வரும். கரெக்ட். அப்புறம் கொஸ்டினா கேட்டா கொஞ்சம் வருது. நீங்களா சொல்லுங்கன்னா எதை சொல்றேன்னு தெரியாம யோசிக்கிறீங்க போல தெரியுது. ஆ? வேற இவரோட மிஸ் பண்ண பாயிண்ட் அவங்க வேற ஏதாவது இவரை பத்தி? ஹசன் வர்சிட்டி இவங்களுக்கா?
பாரதி உஸ்தாத். ஓகே. ஆமா, இதுல வந்துச்சுல்ல, ஜவாரில் வந்தது. அப்புறம் ஓகே. இதுக்கப்புறம் யாரு? அக்காத். அக்காவுக்கு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் இல்லை. அக்காது வாங்க சொல்லுங்க. என்ன பண்ணிருப்பாங்க? அக்காது அன்மேரிடு. ஓகே. அப்புறம் 1889ல பிறப்பார் இல்லையா? சப்ரீன் இந்த 1889ல அந்த சம்பவம் நடந்திருக்குமே, என்னென்ன சொல்லுங்க. 1889ல அஞ்சு சம்பவம், 5 வருஷம், 5 பாயிண்ட் பார்த்து வச்சிருக்கேன் ஒரே வருஷத்துல, என்னென்ன? இல்ல 8 பாயிண்ட். 3 பேர் இல்ல 5 பேர் பிறந்திருப்பாங்க. 2 பேர் இறந்திருப்பாங்க. யார் யார் பிறந்தது ஞாபகம் இருக்கா? ம், ம், ம். நைசால் மாலும் ஈலியா மாலு. ஓகேவா? இறந்தது யார் யாரு? ஆஜி. ஆஹா. சின்ன மாசத்துல. இங்க இல்ல. ஓ நான் சாரி சாரி, கரெக்ட் தான். ஹுசைன் மாசத்துல பார்த்து. ஓகே. அப்புறம் இன்னொருத்தர், நீங்க படிக்கல, சித்திக் ஹசன். இதுல சின்ன ரஷீத் அலி. ஓகே. அப்புறம் இந்த இதுல வந்து 2 பேர் ஜானல் சகஃபின்னு பார்த்தோம். யார் யாரு? நாட்டிதுல. அக்காதுக்கும் மண்டும் தான் ஜானல் பார்த்தோம். அப்புறம் அபு மிஸ்ரி, உம்மு கரதி. இந்த ஃபாதர் மதர் எழுதி வச்சிருக்கீங்களா? நிறைய வந்திருக்குமே இது வரைக்கும். ஏன்னா இவரை பத்தி நிறைய பாயிண்ட் இருக்கேன். சரியா எழுதியிருப்பாரு, இங்கிலீஷ் எழுதியிருப்பாரு. அது எல்லாமே இங்கிலீஷ் கத்துக்கிட்டாருன்னு படிச்சோம் இல்லையா? வேற இங்கிலீஷ் கத்துக்கும் போது தான் எனக்கு என்னது யோகம் வந்துச்சு. சரி, ஓகே, இருக்கட்டும். அப்புறம் இவர் தான் அது என்னது, சவுத் இந்தியா பேர் பத்தி சொல்லியிருப்பாரு. நல்லா சொல்லுங்க. புரியல. புரியல புரியல, என்ன சொன்னீங்கன்னு புரியல. ஆஹ் இதான் விஷயமே, இதுதான் முக்கியமான பாயிண்ட். லிட்ரேச்சர் வார் நடத்தியிருப்பாரு. நல்ல பாயிண்ட். யார் கூட? அமர் ஷவுக்கி, ஹாஃபிஸ் இப்ராஹிம், பாரூதி, இவங்க 3 பேர் தான் ஃபேமஸ். இது இல்லாதவங்களும் இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? மாரத்தில் அரபியால் ஃபித்ரியா ஷாயர் ஷவுக்கி, அமர் ஷவுக்கி, தாஹா ஹுசைன் கூட, ஜக்கி முபாரக், முஸ்தபா சாதிக் ராஃபிகி, அவர் முஸ்தகா ஜவாத், எல்லார் கூடயும் அவர் தான். இவங்க மூணு பேர் டீம் யார் யாரு? அக்காது கூட இன்னும் 2 பேர் யார் யாரு? மாசினி சொக்கரியும். அப்புறம் சேவிங்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கியம். ஷோக்கைலேட் சொல்றாரு, அக்காதோட மென்டல் எபிலிட்டிஸ் do not overpower his spiritual abilities. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவலோட அக்கா மென்டல் எபிலிட்டிஸ் கொஞ்சம் மிகச்சு போல, ரெண்டுமே பேலன்ஸ் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு இருப்பார். இதுக்கு அரபி இபாரத் ஒண்ணு. கரெக்ட். எப்ப சொல்லுவாருன்னு சொல்லுங்க அது. நீங்க போட்டா யாரு மௌத்துக்கு அப்புறம்? அஹமத் ஷோக்கி, ஹாபிஸ் இப்ராஹிம் வஃபாத்துக்கு அப்புறம் சொல்லியிருப்பாரு. கரெக்ட். அப்புறம் அப்புறம் அங்க வரல, இங்க கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹாஜி என்ன சொன்னீங்க?
ஜாமியா கைரம் எடுத்திருப்பாங்க. அப்புறம் இவருக்கு செரிமனி ஆஃப் ஹானர் நடத்திருப்பாங்க அக்காதுக்கு 1934ல. இதே வருஷம் தானே ஷௌகிக்கு நடத்தினதா பார்த்தோம். செமினார் ஞாபகம் இருக்கா? ஷௌகிக்கு நடத்தின சரி ஹானர் செரிமனி எப்போ? 1927. அவருக்கு 34 இவருக்கா? ஓகே, வருஷம் முக்கியம். ஸோ 2 பேருக்கு தான் செரிமனி ஆஃப் ஹானர் நடத்திருப்பாங்க. ஓகே, அப்புறம் அமித்ஷா ஷோகி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்புறம் மாசா தீவான் ஆரம்பிச்சாங்க 1921ல. 3 பேருக்கு புக் எழுதுனாங்க, அது பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்ல சிக்கத்தில் ஹதீதியா நார்மலாக அந்த ஊரும் அது ரயில்வே ஸ்டேஷன் வேலை பார்த்தாரு. இதுக்கே அக்காதுன்னு பேர் வந்துச்சு. சில்க் மேக்கிங்ல முன்னாடி இருப்பாங்க, அதனால நெக்லஸ் மேக்கிங் இல்லை. எட்டாவது இவர் கிடையாது, இவரோட ஃபேமிலியில முன்னாடி இருந்தவங்க, அதனால ஃபேமிலிக்கு இந்த பேர். அப்புறம் இந்த மஜல்லா உக்கால்ல எழுதுவாங்கன்னு படிச்சோம் இல்லையா? 1912 எழுதியிருக்காரு. நக்கதி 1912 இன் உக்கால் சைட்ல எழுதியிருக்கேன். ஓகே, வேற அஹ்மத் ஷார் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பாருங்க. அஹ்மத் ஷாரு ஷஃபீக் மாலூஃப் அபி மாதி உரைலா நசீப் அரிலான்னு அர்த்தம். நசீப் அரிலா நாயிமா மீஹாயில் நாயிமா ஃபகீஹு மின் கதீமி வல் ஹதீஸ் மான். எல்லாருமே அவங்க கவிதையில ஃபகீஹுதா மின் கதீமி வல் ஹதீஸ் மான், பழசுல புதுசுல எல்லாருமே. யாரை பத்தி சொல்லியிருப்பார்? ஷஃபீக் மாலூஃப் வந்து மீஷாக் மாலூஃபோட சொந்தக்காரங்க, யாரோ ரிலேஷன் தான் வரும். ஷஃபீக் மாலூஃப்னா அப்புறம் ஈலி அபு மாலிக் அபி மாலி அரியலான நசீப் அரியலா நயமான மீஹா நயமா, எல்லாரும் வரிசையா சொல்லியிருப்பா. எல்லாரோட கவிதை நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் ஸோ கத்தபாக்காத் மக்காவாக்காத் ஷஹீரா இஸ்திக்தாம் ஒரு ரிக்கில் கம்மி சரி. ஓகே, இது எழுதியிருப்பார். இவர் ஜெயிலுக்கு போவார். எதனால போவாருங்க ஞாபகம் இருக்கா? ஏன் ஜெயிலுக்கு போவாரு? என்ன புக்கு? சமீரா என்ன புக்கு சொன்னீங்க? ஓகே, கரெக்ட், அதேதான். ஆத்மாவோட கன்விஷ்லி ஜெயிலர். சமீரா, அது எது சம்பந்தப்பட்ட புக்கு? ஆஹா, ஆஹா. சியாசியா சம்பந்தப்பட்ட புக்கு. ஆனால் இஸ்மாயில் சபரின்னு வருதா? அப்படியா? இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஃபிக்ரி ஹார்ட் இல்ல, இங்க படிச்சது என்னன்னா பக்குவ கருணீஸ்வரி அம்பேசர் விஜயன், அதனால ஆறாவது சியாசி எழுதுனால அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சிஜன் 9 மாசம் சிறையில இருப்பாரு. இஸ்மாயில் சபரி இங்க இப்ப படிக்கல, ஞாபகம் ஒண்ணு பத்துன்னு. சதப்பியா இஸ்மாயில் சபரிக்கு முன்னாடி சண்டை போட்டுப்பாரு, வருவாரு இங்க. சரி பாப்போம். அப்புறம் யக்வத் சபாங்கிற தீவான். இந்த யக்வத் சபா தான் அந்த இவங்க சொன்னாங்க, பர்வீன் சுல்தான சொன்னேன், ஞாபகம் இந்த கிளாஸ் தான் சொன்னேன். பார்ப்போம். அப்புறம் அஷத் தவாவின் 10 தீவான் எழுதியிருக்காருமா இவரு. 10 தீவானுமே இங்க சொல்லியிருப்பாங்க கடைசியில. அதுல 2 3 தீவான் பேர் ஞாபகம் வச்சிருந்தோம், டக்குன்னு சொல்றோம் இருங்க, பார்த்தா ஞாபகம். இதான 10 தீவான். தீவான் இருக்குல்ல, யக்வத் சபாஹ். இதான் ஒரு ஃபர்ஸ்ட் தீவான், 27வது வயசுல எழுத 1916ல. லாஸ்ட் தீவான் வந்து மா பாதல் பாத். இது இது இல்லாம பஹ்ஜு பஹீரா அஷ்பாஹுல் சீல் ஹதியத்துல் கரவான். இதைத்தான் சொன்னேன். ஹதியத்துல் கரவான். துவாவுல் கரவான் யாரோடது? அந்த புக்கு. துவாவுல் கரவான் புக் யாரோடது? தாஹா ஹுசைனோட. ரொம்ப யோசிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன புக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். படிக்க ஆரம்பிங்க. ஆபிர் சமையல், தீவான் வகீல் அர்வாயி, தீவான் ஆசிர் மக்ரிப், தீவான் பாதா ஆகாசிர். ஆசிர் மக்ரிப் அவரோட தான், பாதா ஆகாசிர் அவசியம் தான் அவரோட தான். அன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஓகே, 10 தீவான் இல்லாம
ஓகே, இவர் வந்து தசர் அக்காது ஜுமலாஹி பில் அதபில் அவுரூபி. யூரோப் லிட்ரேச்சர்ல அக்காதுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஒரு ஈர்ப்பு இருந்தது. அண்ட் இங்கிலீஷ்லயுமே கூட. ருஹானி ஹாசத்தன் அல்மானி இதுல அதபில் ஈரோப்பி அமன் இங்கிலீஷி அல்மானி ஹாசத்தன். அல்மான்ல அதபிலையும் இங்கிலீஷ்லயும். மீன் அபரிசில குத்துபில் உட்காது நக்கதியா ஒரு நக்கது கிதாப்லயே ஃபேமஸான புக் என்னன்னா சாத் பைனல் குத்துபி வல் முத்தலக் வல் முத்தாலாத்து ஃபி பிமா இக்தஸப வல் ஹயாத் சம்திங். சாத் பைனல் குத்துப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இவர் 14 வயசுல காய்கராக்கு வந்தப்போ யாக்கூப் சஹ்ரூப சந்திச்சார். யாக்கூப் சஹ்ரூப் ஒரு ஃப்ரெண்டு. நெட்டெக்ஸ் எல்லாம் வந்த கேள்வி இது. ஓகே, அக்காது வந்து மீகாய் நைமாவோட ஏதோ ஒரு புக்குக்கு இது எழுதியிருப்பார்ல, முகத்தமா. என்ன புக்குக்கு ஞாபகம்? ஹெர்பாலா ஞாபகம் இருக்கா சமீரா? ஞாபகம் வரும். அதே மாதிரி மீகாய் நைமா வந்து இவர் ஜிப்ரான் கிடையாது. ஜிப்ரானை பத்தி தான் எழுதியிருப்பாரு. நசீப் அலிலாவோ யாரோ ரஷீத் ஐயூப்கா. ஓகே, இதுல ஜதாரால வந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நோட் பண்ணிருக்கீங்கல்ல? ஓகே. அப்புறம் இதை பத்தி வேற முக்கியமான பட் அக்கா இதை பத்தி இப்ப பார்த்து சொல்லுங்க. 2014ல ஒன்னும் கிதாபு தான் மோஸ்ட்லி இதை பத்தி வரும். எதுமா? ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு. என்னென்ன? அப்புறம் லகு சியாஸ்ல இதத்து குதுப் அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய புக் இருக்கு. அது அக்மர் தனி விஷயம் ஜெயிலுக்கு போனது. அப்புறம் ஹிட்லர் ஃபில் மீசான், அஃபியூனு ஷாப், ஃபலாசிஃபர் பக்கம் அசி ஹதீஸ், ஷையாவயத்துல் இஸ்லாம். இதெல்லாம் சியாசா நாசியா வல் அதியான் வலா ஷியூஆயியத்து வலா யா இஸ்திஅமார். இது எல்லாமே. இது இல்லாம தராஜிமுல் அமீகா ஆலாம் ஷர்கி வல் கர்ப். ஈஸ்ட் வெஸ்ட் உள்ள ஆலாம். ஆலாம்னா ஆலிம்கள் பர்சனாலிட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலாம்னா நபர்கள், பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தராஜிம்னா நான் சொன்னேன் இல்லையா? தராஜிம்னா என்னன்னு சொன்னேன்? இப்படி நீங்க சொன்னப்பதான் நான் இல்லைன்னு மாத்தி விட்டேன் ஆச்சுன்னா நீங்க திரும்ப அதே சொல்றீங்க. என்ன சொன்னேன் ஆச்சு? நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க என்ன சொன்னேன். நான் நீங்க சொன்னப்பதான் உங்கள்கிட்ட. ஓகே, வேற யாராவது சொல்லுங்க. தராஜிம்னா என்னன்னு சொன்னேன். தராஜிம். தராஜிம்னா ஹிஸ்டரி, ஆளுகளை பத்தின இதா எழுதுறது, பயோகிராஃபி எழுதுறது. தராஜிமுல் அமீகா லி ஆலாமி ஷரஃபி வல் மகரிபி ஈஸ்ட் வெஸ்ட்ல உள்ள ஆளுகளை பத்தி அவங்க ஹிஸ்டரி எழுதியிருப்பாரு. சையது ஜவலூர் எழுதியிருக்காரு, மகாத்மா காந்தி, பெஞ்சமின் பிராங்க்லின், முகமது அல் ஜனா, அப்துல் ரஹ்மான் கவாக்கிபி, இப்னு ருஷ்து, ஃபாரிதி, முகமது அப்துகு, பெர்னாட் ஷா, ஷேக் ரைஸ், இப்னு சீனாவும் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் தர்ஜுமான்னு போடுறேன், ஏன்னா தர்ஜுமா புக்கு. அப்புறம் இவரோட அஸ்கம தர்ஜுமத்தும் இது தராஜின் வேற, இது தர்ஜுமா, இது டிரான்ஸ்லேஷன். எந்த புக்கு டிரான்ஸ்லேஷன் போன புக்ல எந்த புக் அப்படின்னு சொன்னா அராய்ஷ்வ ஷைத்தான். அராய்ஷ்வ ஷைத்தான் புக்கு இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ்னு வந்து பாருங்க. இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷனு அல்மான் கிசா கசீரா. அப்புறம் இது இல்லாம வேற கான சஹபி ஹாஃபிலு ஜஹலு ஷாஹித் ஜஹலு. ஓகே, சஹீஃபா ஏதோ ரெஃப்யூஸ் டாக்டரேட் அவர் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். ஜாமியா காலேஜ் நம்ம சொல்லிட்டோம்ல இந்த பாயிண்ட். இங்க சொல்றாங்க இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். சண்டை போட்டா லிட்ரேச்சர் வார் நடத்துறாருல, யார் யார் கூட என்னென்ன சம்பந்தமா போர் நடத்துறாருன்னு வருது. ஒண்ணு ராஃபி வந்து வார் வித் முஸ்தபா சாதிக் ராஃபி. இவர் கூட யாஜாசுல் குரானோட ஃபிக்ரத் யாஜாசுல் அதோட சிந்தனையில அந்த டாபிக்ல சண்டை போட்டாரு. பைனல் இன்சானி வல் ஹைவான், மனிதனுக்கு ஏதோ ஒன்று யாஜாசுல் குரான் விஷயத்த ஞாபகம் வச்சுருவாங்க. அப்புறம் தாஹா ஹுசேன் கூட அபிலாலா ஒரு அஜயாத்து அந்த கிதா பத்தி சண்டை போட்டாரு. அதுக்குதான் இவர் அபிலாலா பத்தி ஒரு புக்கும் எழுதியிருந்தாரு.
அவர் ஜமீல் சதகி சகாவி கூட மலிக்கத்தில் ஃபல்சஃபத்தில் இல்மியா ஃபல்சஃபா சம்பந்தமாகவும் மலக்கத்தில் ஷாரியா சம்பந்தமாகவும் சண்டை போட்டார். மலக்கத்தில் ஃபல்சஃபியா, மலக்கத்தில் ஷாரியா, இது சம்பந்தம் யார் கூட? ஜமீல் சதகி ஜஹாவி. அடுத்து மஹமூத் அமீன் ஆலம் கூட கசீதத்துல் அலவியா, கசீதத் அலவியா பத்தி சண்டை போட்டாரு. அப்புறம் மாரிக் லுஹா ஜமா ஆமீர் அல் அக்காதி குத்துபி, இவருடைய மற்ற சண்டைகளை ஆமீர் வந்து இவர் கிதாபுல மாரிகத்துல் அக்காதுல் அதபியான்ற புக்ல யார கூட என்னென்ன சண்டை போட்டாரு தனியா புக்கே எழுதியிருக்காருன்னா அப்ப இவர் எந்த அளவுக்கு சண்டை போட்டிருப்பாரு. ஓகே, அவருடைய புத்தகங்கள் 1/2 மணி நேரம் தான் பார்த்திருக்கோம். 1/2 மணி நேரம் 2 பேர் தான் பார்த்திருக்கோம். சரி, இவருக்கு அப்புறம் அக்காதுக்கு அப்புறம் சரி இருக்கட்டும். நான் இன்னொன்னு கேட்கணும். சரி, பாடம் போதும்.